ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. கிரேவி மாதிரி இல்லாமல் நல்ல தொக்கு மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் ஆஸ் யூஷுவல் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சீக்கிரமாக வதங்கும். நான் இப்போ சிக்கனை குக்கரில் தான் வைக்கிறேன். 2 விசிலில் நல்லா வெந்துடும் பஞ்சு போல். இப்போ மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை 3 பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 வீக்குக்கு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சால்ட், மஞ்சத்தூள் சேர்த்து வச்சிங்கன்னா 1 மந்த்து கூட நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. மஞ்சத்தூளும் சால்ட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருங்க. அந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வைக்கும்போது நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் சால்ட் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கின பிறகு நான் 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் தனியாக, தனியாத்தூள் தனியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம். குக்கர் ஒரு சிலர் வந்து சிக்கனை ஒரு சிலர் வந்து குக்கரில் வைக்காமல் அப்படியே வேக வைக்கிறாங்க. அப்படியே நல்லாயிருக்கும். நம்ம குக்கர்லன்னா 2 விசில் வச்சா சீக்கிரமாக வெந்துடும். கேஸும் மிச்சமாகும் நம்மளுக்கு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. 2 விசில் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். செமி கிரேவியாக நான் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டேன். அதனால் சிக்கன் வெந்து தண்ணி சுண்டுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாக வைங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டே விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ விசில் வந்துருச்சு, 2 விசில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னேன்ல தண்ணி நிறைய வச்சுட்டேன்ட்டு, அதனால் கொஞ்சம் தண்ணி ரொம்ப அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ சால்ட் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்துருச்சுன்னா நம்ம மறுபடியும் விசில் வைக்க வேண்டாம். அப்படியே மூடி போட்டு வச்சா போதும். சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா தண்ணி சுண்டிட்டு செமி கிரேவி ரெடி ஆகிடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பெப்பர் தூவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. பெப்பர் ஆட் பண்ணது கட் ஆகிடுச்சு, சாரி. நல்லா தண்ணி சுண்டிடுச்சு பாருங்கள். செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி பெப்பர் தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.